அண்ணி, இதுவரையில அண்ணன் தந்த பணம் இந்த வீடு வாங்குறதுக்காக உங்க அப்பா கிட்ட கொடுத்தது போக இனிமே கொடுக்க வேண்டியது மத்த கணக்கு எல்லாமே இதுல இருக்கு. கண்ணம்மா, இதுல உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தா உங்க அண்ணன் என்கிட்ட தந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க. இல்ல அண்ணி, இனிமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீங்க கவனிக்கிறது தான் நியாயம். என்ன இருந்தாலும் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியவதானே. சிங்காரம், அரே வாங்க மாமா, உட்காருங்க. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? காலையில தான் பிளைட்ல வந்தேன். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னால திடீர்னு விஷக்காய்ச்சல்னு படுத்தான். 1 வாரம் 10 நாள்ல காய்ச்சல் என்னமோ குணமாயிடுச்சு. ஆனா இது ஏதோ மூளை சம்பந்தப்பட்ட வியாதியா, மூளையை ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. அதனால எழுந்திருக்க முடியல, நடமாட முடியல, பேச முடியல மாமா. இவ்வளவு இருக்கும்போது இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்க, பேசாம மெட்ராஸ் கூட்டு போக வேண்டியதானே? அங்கேயும் கொண்டு போய் பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். காலப்போக்கில் தான் குணமாகும்னு சொல்றாங்க. ஏதாவது கிரக கோளாறா இருக்கும். ஆமா, பையன் இப்ப எங்க இருக்கான்? மாடியில தான் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். ரவி, ரவி, யார் வந்திருக்காங்கன்னு பாருப்பா. ரவி, கவலைப்படாத ரவி, எல்லாம் சரியாயிடும். சின்ன வயசுல எப்படி துருதுருன்னு இருப்பான், இப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறானே. வாங்க டாக்டர், உட்காருங்க. நான் சொல்லல, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாபு, ஜமீன்தார் சிங்காரம்பிள்ளை. ஹலோ, வணக்கம். வணக்கம். லேட்டஸ்டா இருந்த ஸ்கல் எக்ஸ்ரே கொஞ்சம் கொடுங்க. இதோ தரேன் டாக்டர். இங்கதான் பாதிச்சிருக்கு. கியூர் பண்ணிடலாம். We shall discuss later. டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? No hope. 3 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் படுது. ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டம். கண்டு கட்டு போகலாம், கை கால் விளங்காம போகலாம். அப்போ உயிருக்கு நாம உறுதி சொல்ல முடியும். பாவம், ஒரே பிள்ளை உயிரையே வச்சிருக்காரு. கண்ணம்மாவை நான் நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளும் அவ அண்ணனும் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவளை அந்த முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா எப்படி? முதலாளி மகனுக்கு கண்ணம்மாவை கட்டி வச்சுட்டா முடியுமா? ஏன் முடியாது? சீமா வீட்டு மாப்பிள்ளையா தேடுற வடிவேலு இதுக்கு நிச்சயம் சம்மதிப்பான். எனக்கு கிடைக்காத கண்ணம்மா, என் மனசு நோக வச்ச கண்ணம்மா என்ன போலவே வேதனைப்படணும். இதுல இன்னொரு வழி கூட இருக்கு. 2-3 மாசத்துல ரவி சாக போறான். எதிர்காலமே பாலைவனமா போச்சுன்னு கண்ணம்மா தனிமைப்படும் போது அவளை அடையிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலாம். அடச்சி, இப்படி நினைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏன், என்ன தப்பு? பழம் கை கேட்டல. ரவிய நான் ஒரு துரட்டியை உபயோகிக்க நினைக்கிறேன். துரட்டி பழத்தை எச்சல்படுத்த முடியாதே. வாங்க சாப்பிடலாம். வடிவேலு வரல? அண்ணன் கள்ளு கடைக்கு போயிருக்கு. நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடுற அதிசயம் இந்த வீட்டுலதான் நடக்குது.
இந்தாயா, எழுந்திரு சாப்பிடலாம். வேண்டாம் லட்சுமி, எனக்கு பசி இல்லை. போட்டு விடு, உன் அருமை தெரியாம பேசிட்டா. அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது லட்சுமி. தான் புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி மத்தவங்க சாப்பிடுறாங்களேன்னு ஒரு பொண்டாட்டி வருத்தப்படுறது என்ன தப்பு? இந்த பாரு, சும்மா வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்காம நான் சொல்றதை கேளு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கே, ஒரு கட்டுமரமும் வலையும் வாடகைக்கு எடுத்துக்க, தனியா தொழில் செய். நீ எங்க வீட்டுல இருந்துக்க. இல்ல லட்சுமி, அது போட்டி மாதிரி ஆயிடும். இடையில வந்த இந்த பந்தமும் பாசமும் இப்ப எனக்கு சுமையா போயிடுச்சு. இந்த சுமையில ஒரு ஆனந்தமும் இருக்கு, இனம் புரியாத ஒரு சோகமும் இருக்கு. பட்டும் படாம தாமரையில தண்ணி மாதிரி இருக்கிறத விட நமக்குன்னு உரிமையா ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா? அதுக்குதான் ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அதனால நமக்கு ஒரு குறை வராது லட்சுமி. என்னங்க இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? என்ன பண்ண சொல்ற? பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டோம், எல்லாம் அவருடைய கிரக கோளாறு. ஆமா முதலாளி, நீங்க சொல்றதான் சரி. இவ்வளவு டாக்டருங்க பார்த்தாங்களே, யாராவது இது இன்ன வியாதின்னு குறிப்பா சொன்னாங்களா? எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி, காலப்போக்குல சரியா போயிடும். அவங்களுக்கே அது சரியா தெரியல முதலாளி. அது அப்படி இல்லை, மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டாலே அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச நாடி ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். எதிர்காலத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு எல்லாம் விவரமா சொல்லிடுவாரு. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. சரி, அந்த குறை உங்களுக்கு ஏன்? அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க உட்காருங்க. ஐயா, ஊருக்கு பெரியவரான உங்களுடைய ஏட்டை முன்னாடியே எடுத்து படிச்சு பார்த்தேன். நானே உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஏடு என்னங்க சொல்லிச்சு? முதலாளி, நீங்க ஒண்ணு சொல்லணும், அவரே ஏடு படிச்சு சொல்லட்டும். பூர்வ ஜென்ம வினை காரணமாக தங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும், அவன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டு மீளாத சோகத்தை தங்களுக்கு தருவான் என்றும், அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வருவீர்கள் என்றும் ஏடுதான் கூறிவிட்டதே. அப்படியா? என் மகன் பழிச்சுக்குவானா? நிச்சயமாக. ஜாதி மத பேதமின்றி நற்குடும்பத்து குணவதியை மனம் செய்வித்தார். அவளது தாலி பாக்கியத்தால் உங்கள் மகன் பூரண குணமடைவதோடு 3 மாத காலத்தில் உற்சாகமாக வாழ்க்கை தொடங்கிடுவார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. யோசிற, என் மகன் இந்த நிலையில இருக்கிறப்ப அவனுக்கு யாருங்க பெண் கொடுக்க முன் வருவாங்க? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். வாரா வாரம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். அவன் சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். அந்த பெண்ணை பார்த்த மறுவாரமே திருமணமும் கூடி வரும். காமாட்சி அம்மன் கோவிலில் திருமணத்தை நடத்தி வையுங்கள். சந்தோஷம். இந்தாங்க. நன்றி. அப்ப நாங்க வர்றோம். ஐயா, தட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பாண்டி, திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு? 8 உள்ள இருக்குங்க. 10 போதுங்களா? 100ஆவது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க. ஏன்பா இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல்ல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் ஒன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் ஒரு பாடு சொல்றாமே. இவாரு, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு இருயா, அது வடிவேல் தான். வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள்ள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி. கல்லு வடிவேலு நிக்கலாம் தான். நிக்கலாம் வடிவேலு. குடி. வடிவேலு நிக்கலாம். லைன்ல விடு. நிக்கலாம் வடிவேலு. அமைக்கி வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆயிட்டா சுரண்ட மாட்டான். அடியோட பெற்றுவாரோ? மாப்பிள்ள, இந்த பசங்கிட்ட ஒண்ணு நடக்காது. வெட்டிரு.
இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு நிக்கலாம். வடிவேலு இந்த வருஷம் நிக்கலாங்க. வடிவேலு ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க. வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ கத்துங்க. வடிவேலு வாழ்க, வடிவேலு வாழ்க, வடிவேலு. போட்டின்னு வந்த பிறகு நான் தேர்தல் நிக்க விரும்பல. அந்த வடிவேலையும் வரட்டுமே. அவனுக்கு புதுப்பணம் வந்த திமிருங்க போட்டிக்கு வரான், விடக்கூடாது. பணத்துல புதுசென்ன பழசென்ன, ஊருக்கு சேவை செய்ய யார் வேணாலும் முன் வரலாம். இந்த தடவை அவனே வரட்டுமே. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளை பாருங்க. வயசு பொண்ணையும் வீட்டுல வச்சுட்டு அந்த முத்தியாவே இங்கேயே இருக்க வச்சிருக்கீங்க. ஏதாவது எசகு பிசகு ஆயிடுச்சுன்னா? சீச்சி சும்மா ரெடி. முத்தியாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் தங்கமான பையன். என் தங்கச்சியும் நெருப்பு மாதிரிடி. அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பிடிக்கிறேன் பாரு. மாப்பிள்ளை ஒண்ணும் மீன் இல்லைங்க, கடல்ல வலை வீசி பிடிக்கிறதுக்கு. 4 இடத்துல போய் பார்க்கணும், பேசணுங்க. சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். சுந்தரம், இங்க வாப்பா. இந்த வளர்த்தியா மஞ்சள் பிளவுஸ் போட்டுட்டு போதே ஒரு பொண்ணு, அது யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சு கொஞ்சம் வீட்டுல வந்து சொல்லிட்டு போறியா? சரிங்க முதலாளி. லட்சுமி, வர வர அண்ணன் போக்கே சரியில்லை, கவனிச்சியா? காசு பணம் சேர சேர பந்தம் பாசம் மனிதாபிமானம் கூட போயிடுமா? புதுசா வந்தவ தலையண மந்திரம் ஓதுறான்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? என்ன அவமானப்படுத்துறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா எந்த பிரதிபலனும் பார்க்காம உண்மையா உழைக்கிற முத்துவ அவங்க அவமானப்படுத்துறத என்னால சகிக்க முடியல. பாவம், அவரு எல்லாத்தையும் எனக்காக சகிச்சுக்கிட்டு இருக்காரு. லட்சுமி, நானும் முத்துவும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். இதை எப்படி நானே அண்ணன் கிட்ட சொல்றதுன்னு புரியல. எனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு அண்ணன் சொல்லும் போதெல்லாம் பகிருங்குது. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ போல இருக்க? இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிக்கிறேன். அண்ணன் கிட்ட சமயம் பார்த்து நான் சொக்கா நாங்க ஒருத்தர் விரும்புறதா சொல்லணும். சொல்றேன், நானே சொல்றேன் கண்ணம்மா, உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என்னடி கண் கலங்குற? யார்கிட்ட உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொன்னியோ அவளே அவ கல்யாணத்துக்கு உன்னை தூது அனுப்புறாள். என்ன கலங்குறியா? ஒரு மாப்பிள்ளை 2 பொண்ணு, நினைக்கவே கஷ்டமா இருக்குல்ல? இதுல கஷ்டம் என்னடி? அவதான் நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம்னு சொல்லிட்டாளே. பெரிய இவ மாதிரி அவங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டியே, உன்னால தூது போக முடியுமா? முத்துக்கிட்ட உன் காதுல சொல்லிட வேண்டியதானே? தாலி கட்டினாதான் வாழ்க்கையா? என் வாழ்க்கை என் மனசோட விரும்புறவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் என் கடமை. இப்பவே வடிவேல் அண்ணன் கிட்ட போறேன். முத்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேல என்னையா தப்பு? 2 பேருமே உயிருக்குயிரா பழகுறாங்க. பேசாம
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடியா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் போய் வாழ்நாள் வாங்கிட்டு வந்துடுறேன். நெல்லு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். முத்து, இனிமே நம்ம வேலை எதுவுமே நீ செய்ய வேண்டாம். உனக்கு எது இஷ்டமோ அப்படியே பண்ணிக்க. வடிவேலு, என் உயிரை காப்பாத்துனதுக்காக உனக்கு மரியாதை கொடுத்தேன், சோறு கொடுத்தேன், துணி கொடுத்தேன், இடம் கொடுத்தேன். ஆனா என் தங்கச்சியை கொடுக்க முடியாது. அண்ணே, அதனால இப்போ நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போகலாம். அண்ணே, அவசரப்படாம நான் சொல்றதை கேளுங்க. யாரும் எதுவும் பேச வேண்டியதில்லை, எனக்கு தெரியும். போறம்பா. நீ எனக்கு சோறு கொடுப்ப, துணி கொடுப்பேன்னு உங்ககிட்ட நான் வேலை கட்டு வரல. நீங்க எல்லாம் என் மேல காட்டின அன்பு கட்டுப்பட்டு எவ்வளவு நாள் இங்க இருந்தேன். இப்ப நீ என்ன வெறுத்தாலும் இது வரைக்கும் என்கிட்ட காட்டின அன்பை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். போறேன். யோ, நில்லையா? என்ன லட்சுமி? எங்கயா போற? எங்கேயோ. எனக்கு யாரு இருக்கா? என்னையா அதுக்குள்ள எங்களை எல்லாம் வெறுத்துடுச்சா? உங்க யாரையும் என்னால மறக்க முடியாது லட்சுமி. இந்த அநாத கிட்ட நீங்க காட்டின பாசமும் பரிவும் எப்பவும் என் நெஞ்சில இருக்கும். அப்பாடா, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இந்தயா, பொழுது சாய நம்ம காளியம்மன் கோயிலுக்கு பின்னால தென்னந்தோப்புல காத்துரு. ஒரு நல்ல செய்தியோட நான் வரேன். கண்ணுமா, எந்திரி, வாயும் கூட. எங்க தோனுக்காக அங்கே காத்துட்டு இருக்காரு. வா. அண்ணா அண்ணா அண்ணா, முத்து இல்ல முத்து, அவன் தங்கச்சிய கூட்டிட்டு ஊருக்கு ஓட போறான். தென்னந்தோப்புல அவங்க பேசிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்துட்டு ஓடியார. ஓடி போக சொல்லியா லட்சுமி? ஒரு காலம் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். நானும் அந்த வழியை விரும்பல. சின்ன வயசுல இருந்து என்ன செல்லமா வளர்த்த எங்க அண்ணன் தலை குனியிற மாதிரி ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாது. எங்க அண்ணன் உங்களை ரொம்பவும் அவமானப்படுத்திருச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ என்ன தப்பு செஞ்ச? காலம் இப்ப நம்ம பிரிச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, இப்ப இல்லைன்னாலும் அண்ணன் மனச ஒரு நாள் மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, வடிவேல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருது. எடா ஏதாவது நடந்துடும். முத்து, ஓடிடு. நாங்க என்ன தவறு செஞ்சோம்? எதுக்காக ஓடணும்? இவனை சும்மா விடக்கூடாது வடிவேலு. ஏண்டா, ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி மனசை கலைச்சு அவளை கூட்டிக்கிட்டு ஓட பாக்குறியா? நன்றி கட்ட நாய. வடிவேலு, நான் கடைக்கு பேச. அண்ணே, வேண்டாண்ணே, வேண்டாம். உன்கிட்ட என்னடா பேச்சு? ஏண்டே, உன்னை எவ்வளவு பிரியமா வளர்த்த, உனக்கு இவ்வளவு துணிச்சல் வரும் நான் நினைக்கவே இல்லை. ஏன் புள்ள, இதுக்கெல்லாம் நீதான் தூதா? அண்ணே, விஷயம் புரியாம பேச. வீட்டுக்கு வா பேசிக்க.
நமஸ்காரம். நமஸ்காரம். யாருங்க? நான் கிள்ளியூர் சிங்காரமுள்ள காரியஸ்த. வாங்க வாங்க உட்காருங்க. சரசு காப்பி கொண்டா. சரிங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு. புரியலைங்களே. உங்க தங்கச்சிய நம்ம முதலாளியும் முதலாளி அம்மாவும் சுசீந்திர கோயில்ல பார்த்தாங்க. அவங்க மகனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி வைக்க பிரியப்படுறாங்க. செலவை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. நெசமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க, அவர் பெரிய பக்தர் இல்லைங்களா? அன்னைக்கு கோவிலுக்கு வந்துட்டு போனதும் தெய்வமே நேர்ல வந்து இவதான் உங்க வீட்டு மருமகன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சான். அதான் ஜாதி அந்தஸ்து எதையும் பார்க்காம பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்காங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் கிருபைதாங்க. ஏன் தங்கச்சி அதிர்ஷ்டக்காரின்னு எனக்கு அப்பவே தெரியுங்க. எல்லாம் ஐயா இஷ்டம் போல நடத்திட்டோம். ஏதோ என்னால என் சக்திக்கு. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டே, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இப்பவே என் கூட வாங்க, கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். இதோ அதை விட்டா எனக்கு வேற வேலை என்னங்க? சரசு சட்டை எடு. ஐயா, அருந்து போன இடத்துல எல்லாம் புது நூல் போட்டு பின்னிட்டேன். இந்தாங்க. முத்து, நீ நல்ல வேலைக்காரன். இப்படி தினக்குறைக்கு அங்கங்க அலைறத விட நிரந்தரமா என்கிட்ட இருந்துறேன். வேண்டாம் ஐயா, கொஞ்ச காலம் ஒரு இடத்துல தங்குனதுக்கே என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. அந்த சுமையே எனக்கு போதும். நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ ஆசைப்படுற எவனுக்குமே நிம்மதி இருக்காது. நான் வரேன். கண்ணம்மா, நல்லா யோசிச்சு பாரு. 5 வயசுல இருந்து உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தேன், உங்களை எவ்வளவு பிரிய வச்சேன். ஏன் சின்ன வயசுலயே அப்பா அம்மா விழுந்த நீ அந்த சோகம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு 1000 மடங்கு மேல ஒரு பெரிய இடம் உனக்கு வந்து வாச்சிருக்கு. நானும் வாக்கு கொடுத்து வந்துட்டேம்மா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். மனசை போட்டு குழப்பிக்காம நான் சொல்றத கேளுமா. இல்ல அந்த கூலிக்கார போயிட்டா உனக்கு வேணும்னா இப்ப போ. ஆனா போறதுக்கு முன்னாடி உன் கையால எனக்கு கொஞ்சம் அரளி விதை அரைச்சு கொடுத்துட்டு போ. கண்ணம்மா, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது. உன் அதிர்ஷ்டத்தை பத்தி இந்த ஊரே பெருமைப்படுது. இந்த சமயத்துல உன் அண்ணன் முகத்துல கரிய பூசிடாத. ரவி, என்னப்பா உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இந்த பாரு, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்க? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் எதுக்குமா? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்ப்பா. வடிவேலு தங்கச்சிக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாத்தியாடா? கோடீஸ்வரன் சிங்காரம் பிள்ளை வீட்டுக்கு மருமகளா போக போறான். அப்படியா? ஆமா, காமாட்சி அம்மன் கோயில்ல இன்னைக்கு கல்யாணம்.
கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என் கண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள் என்னை மறந்ததே என்னை மறந்ததே என்னை மறந்ததே கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் உறவே பிரிவாகி வழி மாறும் போது உலகில் எனக்கென்று ஒரு சொந்தம் ஏது உறவே பிரிவாகி வழி மாறும் போது உலகில் எனக்கென்று ஒரு சொந்தம் ஏது நினைவிழந்தேன் என்னை மறந்தேன் மதியிழந்து வழி மறந்து வாடுகின்றேனே என்னை மறந்ததே என்னை மறந்ததே என்னை மறந்ததே கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் ஜீவன் மறைந்தாலும் விலகாத நேசம் காலம் பிரித்தாலும் மறையாத சோகம் ஜீவன் மறைந்தாலும் விலகாத நேசம் காலம் பிரித்தாலும் மறையாத சோகம் விதி எழுதும் சதீதுவோ யாரறிவாரே விழியிருந்தும் பார்வையில்லை எங்கு செல்வேனே என்னை மறந்ததே என்னை மறந்ததே என்னை மறந்ததே கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என் கண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள் என்னை மறந்ததே என்னை மறந்ததே என்னை மறந்ததே என்னை மறந்ததே கண்மா என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் அழற? வியாதிக்காரனான என்ன கட்டி வச்சிட்டாங்கன்னு வருத்தமா?
எனக்கு சீக்கிரமே குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ பயப்படாத. என்னங்க தலை சுத்துது. அம்மாவை கூப்பிடு. டாக்டரை வர சொல்லு. டாக்டரை வர சொல்லு. டாக்டர், ரவிக்கு ஒண்ணும் சீரியஸ் இல்லையே. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே டாக்டர். சிங்காரம் இல்ல, விவரம் தெரிஞ்ச நீங்களே இவ்வளவு பெரிய தப்பு செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. டாக்டர், நான் ஜோதிடம் பார்த்துத்தான். அப்ப நீங்க என்ன கூப்பிட்டுருக்கவே வேண்டாம். டாக்டர், ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட உங்க மகன் தாங்க மாட்டான்னு நான் தெளிவா சொல்லியிருந்த போதும் அவனுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே. அப்படின்னா டாக்டர், உங்க மகன் பிழைக்கணும்னா உங்க மருமகளோட பேசுறதோ அவங்களோட பழக நினைக்கிறதோ அவன் உயிருக்கே ஆபத்தா முடியும். ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன்.